ஹலோ மக்களே! இன்னைக்கு நான் செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். என்ன வேலை அப்படின்னு தானே கேட்கிறீங்க? தமிழக அரசு வழங்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தான். படிச்சிருக்கணும்னு பெரிய பட்டப்படிப்பெல்லாம் தேவையில்ல. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நான் 10த் பாஸ் ஆலப்பா அப்படின்னா 8த் ஸ்டாண்டர்ட் தேர்ச்சி இல்ல 8த் ஸ்டாண்டர்ட் மட்டும் பாஸ் ஆயிருந்தீங்க கூட போதும். உங்களுக்கும் நல்ல மாதிரி ஒரு வேலை வாய்ப்போட தான் இப்போ நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். தொடர்ந்து இதே மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ நீங்க கேட்கிறீங்க இல்லையா? எப்பவுமே படிச்சவங்களுக்கு, டிகிரி படிச்சவங்களுக்கு மட்டும் தான் வேலை நீங்க போடுவீங்களா? அப்படின்னு கேட்கிறீங்க இல்லையா? அப்படி இல்லங்க. எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி தான் தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை சென்னை அருள்மிகு ஏகாம்பரேஸ்வர் திருக்கோயில்ல இருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. வேலை வாய்ப்பு விண்ணப்பம் கோரும் விளம்பர அறிவிப்பு அப்படின்ற மாதிரி தான் அவங்க போட்டிருக்காங்க. ஓகேயா? இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சென்னை 6,03 தங்கசாலை தெரு எண் 315 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னை அருள்மிகு இது எனக்கு ஏகாம்பரேஸ்வர் திருக்கோயிலில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு தகுதியாக உள்ள இந்து மதத்தை சேர்ந்தவர்களை 12/1/2026 முதல் 27/1/2026 அதாவது இந்த கடைசி நாள் என்ன அப்படின்னா 27/1/2006 வரைக்கும் அலுவலக நாட்களில் காலை 10:30 மணி முதல் மாலை 5:45 மணி வரை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்ற மாதிரி தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. சரிப்பா என்னென்ன அப்படின்னு சொல்லிருக்கு அலுவலக உதவியாளர் அப்படின்ற ஒரு வேலைக்கு, அதுக்கப்புறம் வந்து காப்பாளர் அப்படின்ற வேலை வாய்ப்பு. அதுக்கப்புறம் இரவு காவலர் அப்படின்ற மாதிரி வேலை வாய்ப்பு. தோட்ட பராமரிப்பாளர் அப்படின்ற மாதிரி வேலை வாய்ப்பு. கால்நடை பராமரிப்பாளர், ஓதுவார், அதுக்கப்புறம் சுயம்பாகி, ஸ்ரீபாதம் தாங்கி இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கு தான் இருக்கு. சம்பளம் எல்லாத்துக்குமே நெறைய சம்பளம் தாங்க இருக்கு. கம்மி அப்படின்றதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ காப்பாளர் வேலைக்கு 13,200ல இருந்து ரூ. 41,900 வரைக்கும் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஒரே ஒரு காலி பணியிடம் தான் இருக்கு. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னா, 10ஆவது வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு அலுவலக உதவியாளர் அப்படின்ற ஒரு வாய்ப்புக்குமே லைக் 12,600 இருந்து 39,900 வரைக்கும் தரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்புல தேர்ச்சி இல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான தகுதி உங்ககிட்ட வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த வாய்ப்பு இரவு காவலாளர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே 11,600 இருந்து 36,800 வரைக்கும் சம்பளம் தராங்க. இதுக்குமே ஒரே ஒரு வேலை வாய்ப்பு தான். தமிழ் படிக்க வேண்டும், எழுதறதும் நல்லபடியா தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இரவு காவலர் வேலைக்குமே அதேதான். தமிழ் வந்து படிச்சிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்ல படிக்க, எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும். இததான் சொல்றாங்க. தோட்ட பராமரிப்பாளர் அந்த ஒரு வேலைக்குமே 11,600 இருந்து ஆ 36,000 வரைக்கும் சம்பளம் தராங்கங்க. ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்கு. பரவாயில்ல. தமிழ்ல படிக்க, எழுத தெரிஞ்சிருந்தாலே போதும். உங்களுக்கு அந்த வேலை நிச்சயம். கால்நடை பராமரிப்பாளர் வேலை வாய்ப்புக்குமே 11,600 இருந்து 36,800 வரைக்கும் தராங்க. ஒரே ஒரு வேலை வாய்ப்பு தமிழ்ல படிக்கவும், எழுதவும் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓதுவார் அப்படின்ற தொழிலுக்குமே லைக் 12,600ல இருந்து 39,900 வரைக்கும் தரோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வேலை வாய்ப்பு தாங்க இருக்கு. தமிழ்ல படிக்கவும், எழுதவும் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சமய நிறுவனங்களில் அல்லது அரசு நிறுவனங்களில் அல்லது ஏனைய ஏதேனும் ஒரு நிறுவனங்களும் நடத்தும் 3 ஆண்டு பட்டப்பிரிவை முடித்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சுயம்பாகி அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே 13,200ல இருந்து 41,800 வரைக்கும் தரோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்ல படிக்கவும், எழுதவும் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. கோயிலில் பழக்க வழக்கங்களுக்கு கையாள தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பூஜை மற்றும் சடங்குகளை நடத்துவதற்கு வழக்கமான நடைமுறைகள் அறிந்திருக்க வேண்டும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? ஸ்ரீபாதம் தாங்கி அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே 10,000த்துல இருந்து 31,500 வரைக்கும் தரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. தமிழ்ல படிக்க எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? சோ வயசு வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 35 வயசு இருந்தாலும் ஓகே நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தெளிவாவே குறிப்பிட்டிருக்காங்க. நிபந்தனைகள் மற்ற இதர விவரங்கள் நீங்க அலுவலக நேரத்துல வந்து நீங்க கேட்டுக்கலாம் அப்படின்றதையுமே தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. சரி இப்ப விண்ணப்பங்கள் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, செயல் அலுவலர், சென்னை அருள்மிகு ஏகாம்பரேஸ்வர் திருக்கோயில், எண் 315 தங்கசாலை தெரு, சென்னை 6,03 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா?
கடைசி நாள் விண்ணப்பம் செய்ய பட்டியல் அவங்களுக்கு சென்று அடையறதுக்கு 27/1/2026 மாலை 5:45 மணிக்குள்ள ரீச் ஆயிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? பெயர், முகவரி, கல்வி தகுதி, பிறந்த தேதி, சமயம், சாதி, முன்னுரிமை விவரம், இதர தகுதிகள் விவரம், தொலைபேசி, கைபேசி எண், விண்ணப்பிக்கும் பணிகளின் பெயர், அப்புறம் மருத்துவ சான்று, நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இணைப்புகள் வேற என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, டிசிஎன் மார்க் லிஸ்ட், சாதி சான்று நகலு, குடும்ப அடையாள அட்டை நகலு, முன்னுரிமைக்கான சான்றிதழ் நகல், ஆதார் அட்டை நகல், சென்னை மாவட்ட விண்ணப்பதாரர்களின் ரூபாய் 50 இதர மாவட்ட விண்ணப்பதாரர்களுக்கு ரூபாய் 75க்கான தபால் தலையுடன் கூடிய உரை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நிபந்தனைகள் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் குடுத்துருக்காங்க. அத நீங்க படிச்சுக்கோங்க. இத வெளியிட்டிருக்கிறது யாரு அப்படின்னா, ரா. முத்துசாமி செயல் அலுவலர் அப்படின்ற சரிங்களா? இதோட லிங்க்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துடுறேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் மக்களே!